நண்பர்களே வணக்கம். நானுமே வழக்கம் போல எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி எதனா ஒரு ஹூக்கு பாயிண்ட் வச்சு பேசலாம் சொல்லிட்டு காலையில எழுந்து நானுமே நெத்தி சொறிறேன், மூக்க சொறிறேன், ஏன் உள்ளங்கைய கூட சொரிஞ்சேன். கடைசி வரைக்கும் பாயிண்ட் எதுவுமே வரல. சரி, நம்ம மக்கள் தானே கோச்சிங் மாட்டாங்க சொல்லிட்டு வழக்கம் போல வீடியோக்கு வந்துட்டேன். வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பார்த்தா நாள் 52. காலையில எழுந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு 1000 வருட கடல் ஆமியம், ஒரு 800 வருட கடல் கண்ணியம் கப்புள்ஸா கரை ஊத்திட்டு இருக்குது. சரி, அவங்க கிட்ட கொண்டாந்து பேச்ச போலாம் சொல்லிட்டு கடல் எப்படிங்க முட்டை விலை அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமான்னு கேட்டதுக்கு முட்டை ஃப்ரீயாவே இருக்குமா, நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அங்க பேசிட்டு இருக்க திடீர்னு ஒருத்தன் வந்தான். யாருன்னு பாத்தீங்கன்னா பெரோசி. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா அவங்க வீட்டுல பூனை வந்துச்சான். இவனுக்கு பெரோசன் கூப்பிட்டு போயில பேசாம பிரச்சனை என்ன கூப்பிடலாம் போல. ஏங்க இது சிறை நெட்வொர்க்ல இதுக்கப்புறம் பேர் பிரச்சனை தான். எப்படி முன்னாடி காதல சொல்லாமா? ரெடி 1 2 3 பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நண்பர்களே, உண்மையிலே சொல்லணும்னா ஐயர்கிட்ட போய் பேர் வச்சா கூட இந்த அளவுக்கு சூப்பரா வந்துருமா தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பு பேர் வச்சிருக்கோம். இப்போ முகேஷ் நண்பர் பேர் நான் கேட்டீங்கன்னா ஹோட்டல்ல கூப்பிடுறோம், சுபாஷ புலவர்னு கூப்பிடல. அது மாதிரி உன ரொம்ப நாளா என்ன பேர் வைக்கணும்னு நினைச்சேன். நீ கரெக்டா வந்து அதுவே அமைஞ்சிச்சு. வாழ்க்கைக்கு வருவாங்க. மதியானம் போல எங்க அக்கா ஒன்று செஞ்சு குத்திச்சு. அது பேர் நூடுல்ஸ் சொல்லிச்சு. அப்படி நம்ம நினைச்சு வேண்டியதான். அதன் பிறகு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போனா ஃபங்க்ஷனுக்கு போக போறோம். நம்ம இல்லைன்னா அங்க ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால விறுவிறுன்னு கிளம்பி அயன் பண்ணிட்டு குளிச்சுட்டு யார் யார் போக போறா நானு அபியான தமிழ். அதன் பிறகு நானுமே பக்கவா கிளம்பி 3 பேரும் போயிட்டோம். போற வேலை நீ காலையில வந்து போனா ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னாங்க. அதனால அந்த இடத்துக்கு போயிட்டு சின்னதா விசிட் போடலாம் பார்த்தா காரு சுக்குநூறா போயிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற ஆளை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டோம். இப்ப எல்லாரும் முஞ்சியும் உத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே திருட்டு தினமா பாப்கார்ன் சாப்பிடுவாங்க. எதனால கேட்டீங்கன்னா வந்திருக்க ஃபங்க்ஷனும் திருட்டு ஃபங்க்ஷன் தான். அதனால உள்ள போயிட்டு நேக்கா உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாம சாப்பிடலாம் பார்த்தா எல்லாருமே எங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பில்டப் போட்டோம். இதுல நல்ல விஷயம் என்னன்னா கேட்டரிங் பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான். அதனால 2 பிளேட் எல்லாரும் தள்ளிட்டு போடானுங்க. இது எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல. நானுமே என்னால முடிஞ்ச வரைக்கும் மூக்கு வரைக்கும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருந்தா கண்ணு வழியா சாப்பாடு வெளியே வந்துருக்கும். அதனால மூடி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா தமிழ் நண்பர் நம்மளுக்கோசம் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு வெயிட் பண்ணி தான். பரவாயில்ல, நல்ல பையன் தான். அவனுக்கு ஒரு பறக்கமுமா. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தா பையன் கட்டாப்பா மாரி முதுல குத்திட்டான். அவனுக்கு நல்ல பிளேவரா வாங்கிட்டு நம்மளுக்கு மொக்கையான பிளேவரா வாங்கிட்டா. அதன் பிறகு சாப்பிட்டு அங்க கிளம்பி நண்பர்களே, சவுள நண்பர்களே, நம்ம வாழ்க்கை இப்படிதான் போச்சு. நம்ம சேனல் புதுசா வந்து நமக்கு செக் பண்ணி பாருங்க. புதுசா மட்டும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. சரியா?